ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஆலியா ஹைட்ஸ் ஹர் ஃபீலிங் இன் ரஷ்யன் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோட் வேறு லெவலில் சூப்பரான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலியா ஹைட்ஸ் ஹர் ஃபீலிங் இன் ரஷ்யன் சீசன் 1 எபிசோட் 4. ஷாப்பிங் போயிட்டு நம்ம ஹீரோ மாஷா கூட ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு வரேன். பிரசிடென்ட் அந்த பொம்மையை பார்த்துட்டு அதை இங்கே வச்சுக்கிட மாட்டியேன்னு கேட்கவும், ப்ளீஸ் இங்கே வச்சுக்கிறேன்னு மாஷா கேட்குறா. இந்தாங்க நீங்கள் கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா நம்ம ஹீரோ சொல்கிறான். ரொம்ப தேங்க்ஸ் கோசே, அவளை மட்டும் நான் தனியாக விட்டுருந்தேன். இந்த இடத்தையே அம்யூஸ்மெண்ட் பார்க் ஆக்கிருப்பா. இப்போ வச்சு சொல்லு ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் ஜாயின் பண்ணியா பிரசிடென்ட் கேட்டா. முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். அப்போ ஜஸ்ட் சும்மா பேருக்கு ஜாயின் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி மாஷா கேட்குறா. யோகி சொன்னா ஒரு காரணம் இருக்குது, பட் நீங்களுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நீ ஏன் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு இருக்க அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் கேட்கவும், ஏன்னா நான் அதுக்கு தகுதியான ஆள் கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மிடில் ஸ்கூலில் வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்திருக்க அந்த தகுதி போதுமேன்னு பிரசிடென்ட் கேட்டா. பட் அந்த பவரை வச்சு நான் பெருசா எதுவுமே பண்ணல நம்ம ஹீரோ சொல்லவும், நான் பிரசிடென்ட் ஆனதே நான் லவ் பண்ற ஒரு பொண்ணுக்காக தான். நான் ஜூனியரா இருந்தப்ப எப்படி இருந்தேன்னு பாருன்னு காமிக்கவும், நீங்களா இதுன்னு நம்ம ஹீரோ கேட்குறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி நானா இதுன்னு எனக்கே சந்தேகமா தான் இருக்கு. எனக்கு படிப்பு வராது, ஸ்போர்ட்ஸ் ஒழுங்கா விளையாட மாட்டேன், கிளாஸ்ல ரொம்பவே ஒரு அழகான பொண்ணு இருந்தா, அவெல்லாம் என் தகுதிக்கு மீறினவான்னே சொல்லலாம். பட் இப்போ அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் சொல்றான். அண்ட் அவளை லவ் பண்ண வைக்க தான் நான் பிரசிடென்ட்டாவே ஆனேன். ஸோ இதுக்கு நீ சூட்டபிளா இருக்கணும், அந்த பவரை வச்சு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் சொல்றான். ஆமா அப்படின்னு மாஷாவும் சியர் அப் பண்றா. நீ ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் ஒர்க் பண்ற அப்படின்னாலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஏதோ ஒரு நல்லது பண்ணிட்டு இருக்கோம் தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி மாஷா சொல்றா. ஒரு வகையில் அதுவோ கரெக்ட் தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மிடில் ஸ்கூல்ல நீ வைஸ் பிரசிடென்ட்டா இருந்திருக்க, நான் கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீ நல்லது தான் பண்ணியிருப்ப. ஸோ தேவையில்லாம யோசிக்காதன்னு பிரசிடென்ட் சொல்லும்போது நம்ம ஹீரோவும் யோசிச்சு பார்க்குறான். இப்போ சொல்ல ஜாயின் பண்றியா அப்படின்னு கேட்டா, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். நம்மலாம் யங் பசங்க, ஸோ நல்லா டைம் எடுத்துக்கோன்னு சொல்லுவோம். உங்களை பார்த்தா யங்கா தெரிலன்னு மாஷா சொல்றா. ஆமா ஆலியாவங்க நம்ம ஹீரோ கேட்கவும், எப்பவும் இந்த டயத்துல பேஸ்பால் டோர்னமெண்ட் நடக்கும், பட் இந்த வருஷம் சாக்கர் டீம் ஃபைனல் மேட்சுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க, கிரவுண்ட் யாருக்குன்னு பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு சொல்லவும், ஆலியாவா அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்த போயிருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த மாதிரி விஷயத்த எப்பவோ வைஸ் பிரசிடென்ட் சீசுக்கு கிட்ட தான் விடுவா முக்கியமான விஷயமா வெளியே போயிருக்கா, அதான் ஆலியாட்ட விட்டுருக்கான்னு பிரசிடென்ட் சொல்றான். சரி நெகோசியேஷன் எப்படி போது நான் போய் முடிஞ்சா செக் பண்றேன் நம்ம ஹீரோவோ போறேன். நாங்க பெரிய மேட்ச்ல கலந்துக்கிட போறோம், ஸோ எங்களுக்கு தான் கிரவுண்ட் வேணும்னு சாக்கர் டீம் சொல்றாங்க. எல்லா வருஷமும் கிரவுண்ட் இந்த டயத்துல எங்களுக்கு தான் சொந்தம் பேஸ்பால் டீம் சொல்றாங்க. ரெண்டு டீமும் சண்டை போடாதீங்கன்னு ஆலியா சொன்னா, உங்ககிட்ட ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு கேட்கவும், ரிவர் சைடு ஒரு கிரவுண்ட் இருக்கு, அங்க போலாம்லன்னு ஆலியா சொல்லவும், அவங்க டீம் போட்டும் நாங்க ஏன் போகணும்னு 2 டீமும் மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 2 டீமுக்கும் சண்டை பெருசாகிட்டே இருக்கே தவிர்த்து ஆலியா அமைதியா இருங்கன்னு சொன்னாலும் யாரும் பேச்ச கேட்கல. நான் தனியாவே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன், பட் மற்றவங்களையும் புரிஞ்சு நடந்துக்கிடாம இருக்கிறது இவ்வளோ பெருசா பிரச்சனையா இருக்கும்னு எதிர்பார்க்கல. என்ன மாதிரி ஒருத்தி சொல்றதை யார் கேட்பா அப்படின்னு சொல்லி ஆலியாக்கு அழுகியே வருது. நான் லோன்லியா இருக்கேன், பட் நான் தான் இந்த பாதையை சூஸ் பண்ணேன். ஆனா அப்படின்னு அவ அழுதுகிட்டே, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யன்ல அவ கேட்கறா. அந்த நேரம் கரெக்டா நம்ம ஹீரோவோ என்ட்ரியை கொடுக்குறான். நான் தான் மாசச்சிக்கா கூசே ஸ்டூடெண்ட் கவுன்சில் அஃபேர்ஸ்ல இருந்து வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப குட்டியா பிளாஷ்பேக் போகுது. ரிவர் சைடு போங்கன்னு ஆலியா சொல்லுவோம். அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வெளியே இருந்து கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். சரி ஆலியாக்கு இது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், அவ வளரட்டும், நான் இதுல இன்வால்வ் ஆக வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பும் போது, ப்ளீஸ் யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அளவும், யாருக்கும் புரியாத லாங்குவேஜ்ல இப்படி ஹெல்ப் கேட்டா, இதனாலதான் நீ தனிமையில இருக்க, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ண வந்திருப்பான். இவன் மிடில் ஸ்கூல்ல வைஸ் பிரசிடென்டா இருந்தவன் தானே மத்தவங்க பாக்குறாங்க. இதுதானே உங்க சிச்சுவேஷன் நம்ம ஹீரோ கரெக்டா கேட்டு புரிஞ்சுக்கிட்டு, ஆளுங்க கம்மியா இருக்கிறதுனால பேஸ்பால் டீம் ரிவர் சைடு போய் விளையாடுங்க, அண்ட் சாக்கர் டீம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆளுங்களை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நாங்க எதுக்கு ரிவர் சைடு போகணும் அப்படின்னு சொல்லி பேஸ்பால் டீம்ல இருக்கிற ஒருத்தர் கேட்கறான். நம்ம ஹீரோ சாக்கர் டீம் மேனேஜரையே பார்த்துட்டு இருக்கோம். நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. பிராக்டிஸ் மேட்சுக்கு சாக்கர்ல நாங்க தேவையில்ல, சோ நாங்க பேஸ்பால் டீமுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லவும், பொண்ணுங்க வராங்கன்னு சொன்ன உடனே பேஸ்பால் டீம் பசங்களும் ரிவர் சைடு விளையாட ஒத்துக்கிறாங்க. சோ அப்ப 2 டீமுக்கும் ஓகேனா பிரச்சனை முடிஞ்சது. கவுன்சில் அபிஷியலா இதுக்கான ஃபார்மை ஃபில் பண்ணிருங்கன்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். நீ வேலையை பார்க்க வேண்டிய இடத்துல நான் தேவையில்லாம மூக்க நடிச்சிட்டணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவன் எதனால நீ அப்படி ஒரு ஐடியா கொடுத்த அப்படின்னு ஆலியா கேட்கவும், தான் கரெக்டான சாய்ஸ்ன்னு எனக்கு தோணுச்சு நம்ம ஹீரோ சொல்றான். ஹெல்ப் பண்ண சொன்னா அந்த மேனேஜர் ஒத்துக்கிடுவான்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கா, அதனால தானே அவளையே பார்த்துட்டு இருந்தேன்னு கேட்கவும், பேஸ்பால் டீமோட கேப்டனும் சாக்கர் மேனேஜரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனாலதான் அந்த பிரச்சனையில அந்த டீமோட கேப்டன் அமைதியா உட்கார்ந்துருந்தான். கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஹெல்ப் பண்ணணும், அதே நேரத்தில் அவன் டீமையும் அவனால விட்டு கொடுக்க முடியல. ஸோ இப்படி ஒரு ஐடியாவை சொன்னா கண்டிப்பா அவள் ஹெல்ப் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். பேஸ்பால் டீமுக்கு கியூட்டான பொண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ண வந்த மாதிரியும் ஆச்சு, எல்லாருக்கும் கிரவுண்டோ கிடைச்சிருச்சு, அண்ட் இந்த லவ்வர்ஸும் தனியா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க, ஒரே கல்ல 3 மாங்க நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க நெகோசியேஷன் எப்படி போச்சுன்னு பிரசிடென்ட் கேட்கவும், நல்லா போனதுக்கு இவன் தான் காரணம்னு ஆலியா சொல்றா. நீங்க பிளான் பண்ணி தானே என்ன அனுப்புனீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், அப்படிலாம் இல்லையான்னு பிரசிடென்ட் சொன்னா. இந்த இடத்துல நீங்க என்ன பிளான்னு தான் கேட்டிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி கண்டுபிடிச்சிட்டு ஸ்டூடெண்ட் கவுன்சில் இப்போ ஜாயின் பண்றியா அப்படின்னு நம்ம கேட்கவும், சரி நான் ஜாயின் பண்றேன் நம்ம ஹீரோவை ஒத்துக்கிறான். பிளான் பண்ணி அவங்க என்ன ஜாயின் பண்ண வச்சிட்டாங்க, லேட் ஆயிடுச்சு, ஸோ நாளைக்கு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிடுன்னு பிரசிடென்ட் சொல்லியிருப்பான். ஏன்னா எந்த
பொசிஷன்ல போட போறாங்களோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ உண்மையிலேயே அப்போ ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல ஜாயின் பண்றேன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன்ல சூவா கூட இருப்பியான்னு கேட்கவும், ஏன் நீ என்ன பண்ண போற அப்படின்னா பிரசிடென்ட்க்கு ரன் பண்ண மாட்டியா நம்ம ஹீரோ கேட்டா, ஈவன் நீ என்னோட எதிரியா இருந்தாலும் சரி கண்டிப்பா நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு ஆலியா சொல்றா. நீ எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டா, அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா நான் உன்னை ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ஆக்குறேன். இதுக்கப்புறம் எப்பவும் நீ தனியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. உன்னோட சந்தோஷம் சுகம் எல்லா டயத்துலயும் நான் உன் கூட இருந்து உன் கூட சப்போர்ட் பண்ணுவேன். சோ நீ என்ன ஏத்துக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கையை நீட்டவும் ஆலியாவோ கையை கொடுக்குறா. இனி நம்ம ஒரே டீம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப ஆலியா எதையோ ரஷ்யன்ல சொல்லவும் நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகுறான். சின்ன வயசுல உள்ள அந்த ரஷ்யன் பொண்ணு தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. நீ இப்ப மனசுல வேற ஒரு பொண்ணை பத்தி யோசிச்சுதானே அப்படின்னு சொல்லி ஆலியா கடுப்பாவா. அது எப்படி உனக்கு தெரிஞ்சது நம்ம ஹீரோவோ வளரிட்டான். வா ப்ரப்போஸ் பண்ண நேரத்துலயா நான் இப்படி பண்ணணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ எனக்காக இருப்பான்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே சூவை பத்தி யோசிக்கிறல்ல அப்படின்னு சொல்லி ஆலியா கேட்கவும், அது சூவா இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இது நான் மன்னிக்கணும்னு நினைச்சேன்னா ஒழுங்கா நீ ஏன் கூடயே இரு அப்படின்னு சொல்லி அவ நம்ம ஹீரோவை அடிக்கிறா. சரிவா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஆலியாவை கையை கொடுக்குறா. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பொண்ணு என்ன அடிச்சிருக்கா அப்படின்னா ஆம்பளையான அதிக எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உன் பிரெயின் ஏன் தான் அப்படி திங்க் பண்ணுதோ, குழந்தையா இருக்கும்போது உனக்கு கீழே போட்டாங்களான்னு கேட்கவும், என்ன சைல்டு ப்ராடஜின்னு கூப்பிட்டுருக்காங்க தெரியுமா நம்ம ஹீரோ சொல்றான். வீட்டுக்கு போய் ஐஸ் பேக் வைக்கணும், கண்ணை வலிக்குது நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். சீரியஸாவான ஆலியா கேட்கவும், நான் காமெடி தான் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். ஆலியா நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு ரஷ்யன்ல இப்படிதான் பாய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், அது கண்ணோ ரெண்டு தானே ஒட்டிக்கிடணும் நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் சொல்லிட்டு ஆலியா கிளம்புறா. அவளோட உதடுல என் கண்ணத்துல ஒட்டின மாதிரி தெரிஞ்சது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உண்மையிலேயே அவ எப்படி பண்ணா நம்ம ஹீரோ குழம்பி போறான். ஹீரோ கிட்ட அவ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி தான் ரஷ்யன்ல சொல்லியிருப்பா. நான் அவனை லவ் பண்றேன் ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல அப்படி சொல்லியிருப்பேன். அப்பெல்லாம் என் மனசுக்குள்ள எதுவும் இல்ல. இப்போதைக்கு எனக்கு அவனை லவ் பண்றதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் பிரசிடென்ட் ஆகணும், அதுலதான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆலியா நினைக்கிறா. அதை விட்டுட்டு நான் அவன் கிட்ட போய் உண்மையிலேயே லவ் பண்றேன் டைரக்டா சொன்னா, நான் எப்பவும் அவன் கூட இருப்பேன் அந்த அர்த்தத்துல சொல்லல. நம்ம ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிடுவானோ நம்மளுக்கு கடுப்பா இருக்கு. இப்போ மாஷாவும் வீட்டுக்கு வந்துருத்தா. என்னாச்சும் மாஷா ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ஆலியா கேட்கவும், நான் இன்னைக்கு சூப்பரான ஒரு பர்சனை மீட் பண்ணேன், இதுதான் மியாலியா பார்க்க ஒன்னிய மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லி மாஷா காமிக்கிறா. அப்புறம் கோசே அவன் ஸ்வீட்டான பையன் தான், இப்போ புரியுது நீ அவனை லவ் பண்ணன்னு கேட்கவும், நான் ஒன்னும் அவனை லவ் பண்ணலன்னு ஆலியா சொன்னா. உன் ஃபீலிங்ஸை நீ மறைக்கிறது நல்ல விஷயம் தான், பட் நான் கூடிய சீக்கிரம் அவன்கிட்ட சொல்லிடலன்னா வேற பொண்ணு உன்கிட்ட இருந்து அவனை பறிச்சுட்டு போயிருவா அப்படின்னு மாஷா சொல்லவும், இவன் ஏன் இப்படி சொல்லிட்டு போறான்னு ஆலியா யோசிக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஹீரோ எப்பவும் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த டயத்துல வந்து ஆலியா ஐ லவ் யூ அப்படிங்கிற விஷயத்த தான் ரஷ்யன்ல சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோக்கு புரியாது அப்படின்னு நினைச்சிட்டு ரஷ்யன்ல அவ ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா. பட் நம்ம ஹீரோக்கு அது நல்லாவே புரிஞ்சிருக்கு. என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.